நாகதோஷம் நீங்கள் கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்தலான்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் கலந்து கொள்ள வந்துள்ளார் திரு பெரம்பூர் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாகதோஷம் நீங்கள் கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்தலாம் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகதோஷம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருப்பவர்கள் ஒரு 11 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சுத்தமான தண்ணியில் போட்டு வைங்க. மறுநாள் அதை 3 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஒரு தரிசு நிலம் இருக்கும் பகுதிக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் 3 முறை, அதாவது இடமிருந்து வலம் கிளாக் வைஸ் உங்கள் தலையை சுற்றுங்க. அதே மாதிரி 7 முறை வலம் இருந்து இடம் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிவிட்டு அந்த கோமதி சக்கரத்தை உங்கள் தலைக்கு பின்னாடி போட்டு விடுங்கள். செஞ்சுட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வரவும். வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் கை கால்களை சுத்தமாக கழுவிக்கொண்டு வீட்டுக்குள் வரவும். இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது நாகதோஷம் இருப்பவர்கள் முற்றிலும் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த விஷயத்தை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி நாகதோஷம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரால பாதிப்பு அடைந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். மேலும் பூஜை பொருட்கள் வேண்டுமென்றால் எங்களுடைய வெப்சைட் ஸ்ரீபூஜாஷாப்.com பார்க்கவும். ஜி.